கனகன்பட்டியார் குடியிருப்பு பணிக்கு அனைத்து நல்லவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேத்தைக்கு இந்த ஆஸ்துமா பத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாருங்க, அதே இதுவே நிறைய முறைகள் இருக்குங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். அவங்க எது உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமோ அதை வச்சு செய்யுங்க. இந்த தினமும் மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கு கீரையை நல்லா எடுத்துட்டு நல்லா ஆராய்ஞ்சு அதைய சுத்தம் பண்ணிட்டு பொடியா நறுக்கி நெய்யில வதக்கி டெய்லி சாப்பிட்டு வாங்க. இந்த மூச்சு திணறலும் இருக்காது. நல்லா ஆயிரும் இந்த இது ஆஸ்மா. அதே மாதிரி வில்வ மரத்தில் இருக்கிற கொழுந்துகளை எடுத்துட்டு மிளகு கொஞ்சம் ஒரு 8 மிளகு வச்சு நல்லா அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் நல்லா அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் இது சரியா போயிருங்க ஐயா. இதுக்கு போய் என்னமோ மருந்து எங்கெங்கயோ வாங்கி மருந்து கடையில் போய் செலவு பண்ணுறீங்க. செலவில்லாத வைத்தியம் செய்யுங்க ஐயா. நல்லா இருங்க ஐயா, ஆரோக்கியமாக இருங்க ஐயா. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.